வணக்கம். மூட்டை மூட்டையாக கோவில் தங்க நகைகள். சேகர் பாபுவின் கதை முடிந்ததா? வெளியான தகவலால் பரபரப்பு. நண்பர்களே, இந்த வீடியோவிற்கு ஒரே ஒரு லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. திமுகவின் ஆட்சியில் பல துறைகளில் பல கோடி மோசடிகள் நடைபெற்றுள்ளது. அதில் மாற்று கருத்து கிடையாது. ஆனால் மிக மிக முக்கியமான ஒரு துறை இந்து அறநிலைத்துறை. இதில் கோவில் பணங்கள், கோவிலுக்கு சொந்தமான நகைகள், வாடகை பணங்கள், கோவில் நிலத்தில் விளைவிக்கப்பட்ட பயிர்கள் விற்பனை செய்யப்பட்ட பணங்கள், இவைகள் அனைத்தும் கோவிலின் வளர்ச்சிக்காகவும் கோவிலுக்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு தேவையான உதவிகளை மற்றும் பராமரிப்பு பணிகளை மேற்கொள்வதற்கும் இந்த பணங்கள் செலவிட செய்ய வேண்டும். ஆனால் கிட்டத்தட்ட 2021ஆம் ஆண்டு முதல் 2026ஆம் ஆண்டு வரை திமுகவின் ஆட்சியில் மூட்டை மூட்டையாக கோவிலுக்கு வந்த தங்க நகைகள் சுமார் 1111 கிலோ தங்க நகைகளை பூட்டி மூட்டையில் கட்டி வைத்துள்ளார்கள். அந்த இடம் இரண்டாக பிரிக்கப்பட்டு அதில் ஒரு பங்கு சேகர்பாபுவின் இரகசிய அறையில் இருப்பதாக புதிதாக தாவேகாவின் இந்து அறநிலைத்துறை அமைச்சர் ரமேஷ் அவர்கள் ஆதாரத்தை அரசு உயர் அதிகாரிகளிடம் இருந்து பெற்றுள்ளார். இதனால் சேகர்பாபு அவர்களது ஒட்டுமொத்த கதையும் இந்த தங்க நகைகள் மூலமாகவே அவர் அரசியலில் இருந்து விலகக்கூடிய ஒரு சூழலும், திமுக சேகர்பாபுவை காப்பாற்ற முடியாத அளவிற்கு வசமாக சிக்கிவிட்டார் என்ற தகவலும் வெளியாகியுள்ளது. கோவில் பணத்தை சூறையாடக்கூடிய வகையில் ஒருவர் செயல்பட்டால் அவருக்கு என்ன தண்டனை வழங்கலாம் என்பதை முதலில் கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். இது சட்டப்பேரவையில் நான் கூறவில்லை, சட்டப்பேரவையிலேயே இந்து அறநிலைத்துறை அமைச்சர் சிட்டிங் அமைச்சர் ரமேஷ் அவர்கள் சேகர்பாபுவை பார்த்து கூறியுள்ளார். நீங்கள் என்ன தவறுகள் செய்தீர்கள் என்பதை எல்லாம் நான் ஆதாரத்துடன் வைத்துள்ளேன். அடுத்த சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் அதை உங்களிடம் சமர்ப்பிப்பேன். அதில் நீங்கள் கூறுகின்ற பதில்களை பொறுத்துதான் அடுத்த சட்டப்பேரவையில் நீங்கள் வருவீர்களா அல்லது சிறைக்கு செல்வீர்களா என்பது தெரிய வரும். முதலில் கோவில் நிலத்தில் இருந்து பெறக்கூடிய பணமும் கோவிலுக்கு வரக்கூடிய தானமாக வரக்கூடிய பணமும் எதற்காக பள்ளிக்கு செலவிட வேண்டும்? இதுதான் மிகப்பெரிய ஒரு கேள்வி. பள்ளிக்கு செலவிடுவது அவ்வளவு பெரிய குற்றமா என்று கேட்டால் குற்றம் ஒன்றும் கிடையாது. முதலில் கோவிலுக்கு தேவையான அனைத்து வசதிகளையும் பூர்த்தி செய்து அதில் மீதமுள்ள பணங்களை இவர்கள் செயல்பட்டால் எந்த ஒரு தவறும் கிடையாது. ஆனால் இன்று வரைக்கும் பல கோவில்களுக்கு கழிவறை வசதிகளும் இல்லாமல் பெண்கள் அவதிப்படக்கூடிய வகையிலும் குழந்தைகள் அவதிப்படக்கூடிய வகையிலும் தான் அமைந்துள்ளது. இதை யாராவது மறுக்க முடியுமா? நிச்சயமாக மறுக்க முடியாது. கடந்த திமுகவின் ஆட்சியில் இதுதான் நடைபெற்றுள்ளது. ஆனால் தாவேகா ஆட்சிக்கு வந்த 3வது வாரமே எந்தெந்த கோவில்களில் கழிவறைகள் இல்லையோ முதலில் அதை செயல்படுத்துங்கள். அதுதான் முதலில் முக்கியம். சுகாதாரம்தான் ஒருவரை வளர்ச்சியை பாதையை நோக்கி செல்லும், நோயை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கும் என்பதை எல்லாம் அடித்தளம் போட்டு இந்து அறநிலைத்துறை அமைச்சர் ரமேஷ் அவர்கள் அறிவிப்புகளையும் வெளியிட்டுள்ளார். இதனால் சேகர்பாபு அவர்களது நிலைமையும் தலைகீழாக மாறியுள்ளது. ஏனென்றால் மூட்டை மூட்டையாக சேகரிக்கப்பட்ட தங்க நகைகளில் பல கோடி மதிப்பிலான தங்க நகைகளில் பாதி பணங்களும் நகைகளும் தற்பொழுது கணக்கில் வராமல் மறைக்கப்பட்டதற்கான விளக்கத்தை முன்னாள் அறநிலைத்துறை அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் சரியான ஆதாரத்துடன் விளக்கத்தை கொடுக்கவில்லை என்றால் கூண்டோடு சிறையில் செல்வதற்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கிறது. அது மட்டுமல்ல, திமுகவும் சேகர்பாபுவை கைவிடக்கூடிய நிலைமையும் உருவாகியுள்ளது. உதயநிதி அவர்களும் சரி, மு.க.ஸ்டாலினும் சரி, கொளத்தூர் தொகுதியிலும் சேப்பாக்கம் தொகுதியிலும் தோல்வி அடைந்திருப்பார்கள். கடைசி நேரத்தில் உதயநிதி வெற்றியடைந்து விட்டார். ஆனால் மு.க.ஸ்டாலினால் வெற்றியடைய முடியவில்லை. சேகர்பாபு தொகுதியும் கொளத்தூர் தொகுதியும்
1 கிலோமீட்டர் தூரம்தான். ஆனால் எப்படி ஸ்டாலின் தோல்வியடைந்தார், சேகர்பாபு வெற்றியடைந்தார் என்று பார்க்கும் பொழுது சரியான கட்டமைப்பை கடைசி நேரத்தில் கொளத்தூர் தொகுதியில் பிரச்சாரங்களோ அல்லது திமுகவிற்கு சாதகமான வாக்கு வங்கிகளை முழுவதுமாக பூத் கமிட்டிகளை அமைத்து மக்களிடம் தெரு தெருவாக பிரச்சாரங்களோ மேற்கொள்ளவில்லை. ஆனால் சேகர்பாபு அவரது தொகுதியில் கடைசி நிமிடம் வரை பிரச்சாரத்தை மேற்கொண்டார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இங்கே ஸ்டாலினுக்கு சேகர்பாபு செய்த மிகப்பெரிய துரோகம் தற்பொழுது சேகர்பாபுவிற்கு மிகப்பெரிய தலைவலியாகவே மாறிவிட்டது. மற்ற திமுகவின் மாஜி அமைச்சர்களும் சேகர்பாபுவை புறக்கணித்து விட்டார்கள். தலைவர் தோல்விற்கு காரணம் சேகர்பாபுதான் என்று. இதனால்தான் இன்று நடைபெற்ற திமுகவின் தலைமை பொதுக்குழு செயற்குழு கூட்டத்தில் கூட சேகர்பாபுவிற்கு மேடையில் இடம் கொடுக்காமல் கூட்டத்தில் ஒருவராக இடம்பெற்றுள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அது மட்டுமல்ல, தற்பொழுது கோவிலுக்கு சொந்தமான நகைகளை கொள்ளையடித்ததன் காரணமாகவோ அல்லது திருடியதன் காரணமாகவோ ஆதாரங்களுடன் தாவேகாவின் அமைச்சர்கள் சிக்கக்கூடிய சேகர்பாபுவின் மீது வழக்கு பதிவு செய்தால் கோவிலுக்கு சொந்தமான நகைகளை மோசடி செய்த வழக்கில் இறைவன் அதற்கான ஒட்டுமொத்தமான தண்டனையை கொடுத்து விட்டான் என்று கூறும் அளவிற்கு தமிழக மக்கள் அதை கருதுவார்கள் என்றும் அரசியல் வட்டாரத்தில் பேசக்கூடிய செய்தியாக அமைந்துள்ளது. ஸ்டாலின் அம்மையார் திமுக வெற்றியடைந்து விட வேண்டும் என்பதற்காக ஒவ்வொரு கோவில்களிலும் சிறப்பு பூஜைகளை செய்வதற்கு சேகர்பாபு மூலமாகவே தான் திமுகவின் ஆட்சியில் முக்கியத்துவம் கொடுத்திருப்பார். அதற்காக சேகர்பாபுவின் மீது மரியாதையும் வைத்திருந்தார் ஸ்டாலின் அம்மையார் அவர்கள். ஆனால் தேர்தல் நேரத்தில் குறிப்பாக கொளத்தூர் தொகுதியில் ஸ்டாலின் அவர்கள் பிரச்சாரம் செய்யும் போது நான் பார்த்து கொள்கிறேன் தலைவரே, நீங்கள் வீட்டிலேயே இருந்து கொள்ளுங்கள் என்று சேகர்பாபு அவர்கள் ஸ்டாலின் அவர்களை பிரச்சாரம் செய்ய விடாமல் தடுத்து தற்பொழுது மக்களது மனநிலையை மாற்றி பல்வேறு தோல்விகளை பெற வைத்தது சேகர்பாபு தான். இனி என் முகத்திலேயே முழிக்கக்கூடாது என்று ஸ்டாலின் அவர்கள் தேர்தல் முடிந்து ரிசல்ட் வெளியான அடுத்த நொடியே தெரிவித்து விட்டார். இன்று வரைக்கும் ஸ்டாலினை சேகர்பாபு அவர்கள் சந்திக்கவில்லை. மேலும் ஸ்டாலின் தான் பாவம் பார்த்து இன்னமும் திமுகவில் வைத்திருக்கிறார். ஆனால் முக்கிய இடம் கொடுக்கவில்லை. அதனால்தான் செயற்குழு கூட்டத்திலும் கூட சேகர்பாபு அவர்கள் ஓரத்தில் இருந்திருப்பார், கூட்டத்தில் ஒருவராக. மேலும் இந்த நகைகள் பிரச்சனையில் சேகர்பாபு அவர்கள் நிச்சயமாக முறைகேடு செய்ததற்கான ஆவணங்களை திரட்டி நீதிமன்றத்தில் சமர்ப்பித்தால் திமுக சேகர்பாபுவை காப்பாற்றாது என்றும் தற்பொழுது நம்மால் தகவலை பார்க்க முடிகிறது. இதை பற்றி உங்களது கருத்துக்களை கமெண்டில் கூறுங்கள்.